ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் கஷ்டத்திற்கெல்லாம் கடைசி நாளாக இன்றைய நாள் இருக்கும் என நான் வாக்கு கொடுத்தபடியே உன் எல்லா துன்பங்களையும் துரத்தி அடித்து என்னுடைய ஆசீர்வாதங்களை அருள்மலையாய் உனக்கு பொழியப் போகிறேன். நான் சொன்ன அதிசயம் இன்னும் சற்று நேரத்தில் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. சாதிக்கக்கூடிய எண்ணமும் விடாமுயற்சியோடு உழைக்கக்கூடிய உன்னுடைய உழைப்பும் தான் இப்போது உனக்கான சாதனைகளை விரைவாய் மிக பெரிதாய் செய்ய போகிறது. ஆள் மனதிற்குள் நீ எப்படியும் சாதித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். அதனால் தானே இப்போது உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் மிகப்பெரிய பரிசை உனக்கு வெற்றியாக கொடுக்கும்படி நான் தீர்மானித்து விட்டேன். உன்னுடைய தகுதியை தீர்மானிப்பது மற்றவர்கள் அல்ல என்பதை இப்போது நீ உணரப்போகிறாய் என் செல்லமே. அதிர்ஷ்டம் வேண்டும், மற்றவர்கள் உதவி செய்ய வேண்டும், யாராவது கை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் உனக்குள் இருந்ததுதானே. இப்போது அது எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து உன் உழைப்பும் நேரமும் உன்னுடைய தகுதியும் திறமையும் இப்போது உனக்கான வெற்றியை உன்வசம் ஒப்படைக்கப் போகிறது. இனி நீ எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாய் அனுபவித்து சிறப்பாய் மகிழ்வாய் வாழப்போகிறாய். யாருக்காவது தவறு நடந்துவிட்டால், யாராவது கஷ்டப்பட்டால், யாராவது கீழே விழுந்து விட்டால் அவர்களை பார்த்து சிரிக்காதே என் செல்லமே. ஏனெனில் ஒரு நல்ல விஷயத்திற்காக விழுந்து விழுந்து சிரிக்கலாம். ஆனால் தேவையில்லாமல் ஒரு கெட்டது நடந்து விட்டாலோ அல்லது யாராவது கீழே தவறி விழுந்து விட்டாலோ அதை பார்த்து சிரிக்கக்கூடாது. ஏனெனில் அதே நிலைமை நாளை உனக்கும் வரலாம் அல்லவா? உன் வராகியம்மா இப்படி சொல்கிறேனே என நினைக்காதே. இதுநாள் வரையிலும் நீ எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்துதான் கடந்து வந்திருக்கிறாய். அதே போல்தான் மற்ற மனிதர்களும் கஷ்டப்படுவார்கள் என்பதை யோசித்துப்பார். தேவையில்லாமல் யார் கஷ்டப்பட்டாலும் உனக்கு அதை நினைத்து சிரிப்பு வராது என் செல்லமே. நீ எதை அதிகம் விரும்புகிறாயோ அதுதானே பல சமயங்களில் உன்னை காயப்படுத்தி உன் மனதிற்குள்ளும் கஷ்டத்தை உருவாக்கியது. அந்த கஷ்டத்தை இனிமேலும் நீ அனுபவிக்க கூடாது என்றுதான் இன்றே கடைசி என்பது போல உன் கஷ்டங்களையெல்லாம் இன்றே கரைத்து முடித்து அதற்கான அதிசயத்தையும் உன் வராகியம்மா நான் நடத்தப் போகிறேன். நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு பல விஷயங்களை இப்போது சாதித்து கொண்டிருக்கிறாய். இனி எல்லாம் உன் வாழ்வில் அழகானதாக அர்த்தமுள்ளதாக மாறத்தான் போகிறது. அசிங்கப்படுத்திய பிறகு அவர்கள் உனக்கு அன்பு கொடுத்தாலும் அது பயனில்லாதது தானே. பகலில் விளக்கேற்று என்ன பலன் இருக்க போகிறது? அதுபோல உன்னை தவறாய் பேசிவிட்டு அதற்கு பிறகு என்னதான் உன்னிடம் வந்து சிரித்து பேசினாலும் அது சரியாக வராது என்பதை புரிந்து அவர்களிடமிருந்து கொஞ்சம் தூரத்திலேயே இரு. பல சூழ்நிலைகளை நீ கடந்து வருவதற்கும் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் நீ தாண்டி வருவதற்கும் உடல் வலிமையை விட மன வலிமை உனக்கு தேவைப்பட்டது தானே. எத்தனையோ முறை மனதளவில் சோர்ந்து போய் அழுது அரற்றி எல்லாவற்றையும் முடித்துவிட்டு தானே இப்போது தைரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் உடல் வலிமையை விட உன் மன வலிமைதான் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. நிச்சயமாக நீ நன்றாக வருவாய். உன் வாழ்க்கையையும் சந்தோஷமாக நீ வாழும்படி உன் வராகியம்மா உனக்கு துணை நிற்பேன். தேவையில்லாமல் கவலைப்படாதே என் செல்லமே. எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்த உன் வாழ்வில் இனி எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காத அளவிற்கு உனக்கு துணையாய் பாதுகாப்பாய் நானே நிற்கப் போகிறேன். அத்தனை துன்பங்களும் இன்றோடு உன் வாழ்வில் இருந்து விலகப் போகிறது. எல்லா மனிதர்களும் எத்தனையோ ஜென்மத்திற்கு பிறகுதான் இந்த மனித பிறவியை எடுத்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை நீ இங்கு பிறக்கப் போவதில்லை. கிடைத்த வாழ்க்கையை மட்டும் கொஞ்சம் அனுபவித்து வாழ்ந்துவிட்டுத்தான் போயேன். ஏன் கிடைக்காத விஷயத்தை யோசித்து யோசித்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? கிடைத்த இந்த வாழ்க்கையை நேசித்து வாழ ஆரம்பி. நிச்சயமாக எல்லாம் உனக்கு நல்லபடியாக அமையும்படி உன் வராகியம்மா நான் உனக்கு அருள் பாலிப்பேன். ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்வில் மிக முக்கியமானது என்பதை உணர்ந்து கொண்டு கஷ்டத்தை பற்றி யோசிப்பதை மறந்துவிட்டு சந்தோஷத்தை நினைத்து நினைத்து அனுபவித்து வாழப்பார். சர்வ நிஜத்தை உன் வாழ்வில் நான் வரவழைக்கத்தான் போகிறேன். உன் கஷ்டத்திற்கெல்லாம் கடைசி நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளே உன் சந்தோஷத்திற்கான தொடக்க நாளாகவும் இருக்கும். உன் வாழ்வில் ஒரு துன்பத்தை அனுபவிக்கும் போது, கஷ்டங்களில் உழன்று தவிக்கும் போது யாராவது வந்து உதவி செய்ய மாட்டார்களா? உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆறுதலாக ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டார்களா என எப்படி நீ எதிர்பார்த்தாயோ அப்படிதான் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களும் தன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை மறப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். ஆறுதலான வார்த்தைகளை எதிர்பார்க்கக்கூடிய அவர்களுக்கு நீ எந்த உதவியும் செய்ய வேண்டாம். பொருளோ செல்வமோ எதையும் வாரி வழங்க வேண்டாம். ஆறுதலாக நீ பேசக்கூடிய வார்த்தைகள் என்பது எப்படிப்பட்ட கவலைகளையும் அவர்களை மறக்க வைத்துவிடும் என்பதை புரிந்து கொள்.
நிச்சயமாக அதற்கு உண்டான புண்ணியத்தையும் பலனையும் நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. இந்த உலகில் நடிக்க தெரிந்தவன் எல்லாரையும் நல்லவனாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மனதில் பட்டதையும் தான் நினைப்பதையும் அப்படியே பேசுபவன் எல்லாம் கெட்டவனாக நினைக்கிறார்கள். இதுதானே இந்த கலியுக காலம். எல்லோருக்கும் பிடித்தவனாக இருக்க வேண்டுமானால் நல்லவன் போல பேசி சிரித்து பழகினாலே போதும். ஆனால் தன் மனதில் உள்ளதையும் இதுதான் நடக்கப் போகிறது என இயல்பாக உண்மையை பேசுபவனையும் எப்பொழுதுமே கெட்டவனாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நீ மனிதர்களுடன் பேசும்போது கொஞ்சம் கவனமாக நடந்து கொள். நீ என்னதான் பேசினாலும் அவர்களுக்கு அறிவுரையாக அது இருக்கக்கூடாது. நல்ல வார்த்தைகளையும் அவர்களுக்கு நல்லது நடக்கும் என்ற தைரியத்தையும் மட்டும் சொல்லக்கூடிய ஆளாக இருந்துவிடு என் செல்லமே. இந்த உலகமானது நீ நன்றாக வாழ்ந்தாலும் உன்னை ஏதாவது சொல்லிக்கொண்டுதான் இருக்கும், அல்லது கீழே தாழ்ந்து வாழ்ந்தாலும் ஏதாவது உன்னை குறை சொல்லிக்கொண்டுதான் இருக்கும். யார் உன்னை வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்து கொண்டே கடந்து போக கற்றுக்கொள். காலமாக நான் இருந்து அவர்களுக்கு நிச்சயம் பதில் சொல்வேன். இத்தனை நாட்களாக நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும், தேடி அலைந்த எல்லா எதிர்பார்ப்புகளும் இப்போது தானாகவே உன்னை தேடி வரப்போகிறது. அன்பை தேடி நீ எங்கும் செல்ல வேண்டாம் என் செல்லமே. எல்லாமே தானாக உன்னை நாடி வரும். உனக்கான மரியாதை நிச்சயமாக உன் வாழ்வில் கிடைக்கும். உள்ளத்தில் நீ கோபத்தை கொண்டிருந்தால் வெளியில் எதிரிகள் நிறைய பேர் இருப்பார்கள். தேவையில்லாமல் யார் மீதும் கோபப்படவோ யாருடைய செயலுக்காகவும் பழிவாங்கும் எண்ணமோ உனக்குள் வேண்டாம். எனக்கு தெரியும், நீ யோசிப்பது சரி. உன் மனசாட்சிக்கு நீ சரியாகத்தான் யோசிக்கிறாய். அவர்கள் தவறு செய்ததால் தான் நீ அவர்கள் மீது கோபப்படுகிறாய். ஆனால் அவர்கள் அதை அப்படி எடுத்துக்கொள்வதில்லையே. அவர்களை பொறுத்தவரை அவர்கள் செய்வதெல்லாம் சரி, தான் செய்வதுதான் நியாயம், தான் பேசுவதுதான் சரி என்றல்லவா நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருப்பதால் தான் நீ செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் அவர்கள் கெட்டதாகவும் உன்னை எதிரியாகவும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நீயும் அதே போல அவர்கள் மீது கோபப்பட்டு யாரையும் எதிரியாக மாற்றிக்கொள்ளாதே. நீ யாரையும் போய் பழிவாங்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை என் செல்லமே. அவர்கள் செய்த கெடுதல்களுக்காகவும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணத்திற்குமாகவே அவர்களுடைய கர்மா அவர்களை நிச்சயமாக சரியானபடி பழிவாங்கும். நீ வேறு பழிவாங்க என்ற எதையும் செய்ய வேண்டாம். காலத்தை போல பழிவாங்க இங்கு யாராலும் முடியாது. கெடுதல் செய்பவனும் கெட்டது நினைப்பவனும் அதற்கு உண்டான தண்டனையை என்னிடமிருந்து அனுபவித்தே தீர்வான். ஏனெனில் உன் வராகி அம்மாவின் ஒரு பக்கத்தை தானே நீ பார்த்திருக்கிறாய். நல்லது செய்பவர்களுக்கு நல்லதையே செய்து கொடுத்து அருள் பாலிக்கக்கூடிய உன் வராகி அம்மாவை மட்டும்தானே உனக்கு தெரியும். ஆனால் என் அன்பு பிள்ளைகளுக்கு கெடுதல் செய்பவர்களையும் கெட்டது நினைப்பவர்களையும் சரியான தண்டனை கொடுத்து அவர்களுக்கு நல்புத்தியை வரவழைக்கக்கூடிய வராகி அம்மாவை இன்னும் நீ பார்க்கவில்லை. நான் நல்லவனுக்கு நல்ல பிள்ளையாகவும் கெட்டவர்களுக்கு அவர்களுக்கு கடுமையாக தண்டனை செய்யக்கூடிய அவர்களுக்கு நல்புத்தியை வழங்கக்கூடிய தாயாகவும் தான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நிலையில்லாத விஷயங்களை பற்றி சிந்தித்து கவலைப்படாமல் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நிலையான சந்தோஷத்தோடு வாழ ஆரம்பி. ஓம் ஸ்ரீ வராகிதாய போற்றி.